உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நாவல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய ஒரு விசேடமான உலக நாவல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று பிரித்தானியாவுடைய பிரதமர் கீர் ஸ்டார்மர் அவர்கள் அதிரடி ராஜினாமா செய்த அந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்றோம். அதன் பின்னணியில் உள்ள ஆழமான உள்கட்சி பிரச்சனைகள், புவிசார் அரசியல் மற்றும் இதனுடைய சாதக பாதகமான நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்ற என்ற விடயங்களை நாங்கள் அலசி ஆராய இங்கே எங்களோடு தமிழறிஞர் மூத்தாய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் உயிரோட தமிழ் உறவுகளே. அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பர்களே, பிரித்தானியாவுடைய பிரதமர் கீர் ஸ்டார்மர் அவர்கள் பதவி விலகி இருக்கின்றார். வரலாறு காணாத வெற்றியை அவர் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார்கள் லேபர் கட்சி. 2 ஆண்டுகளுக்கு இன்று 22ஆம் தேதி ஜூன் மாதம் கீர் ஸ்டார்மர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி வந்தது. இதற்கு என்ன முக்கிய காரணம் என்று பார்ப்போமாக இருந்தால், சமீபத்தில் நடந்த மெர்க்ஃபீல்ட் இடைத்தேர்தல் அது ஒரு பெரிய ஒரு திருப்புமுனையாக இருந்தது என்று அவதானிகள் கூறுகிறார்கள். என்னவென்று சொன்னால், மான்செஸ்டர் நகரத்தின் மேயராக இருந்த ஆண்டி பர்னம் அவர்கள் சமீபத்தில் நடந்த இந்த மெர்க்ஃபீல்ட் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் மிகப்பெரிய 54% மேல் அந்த வாக்கை பெற்றது ஒரு சாதனை படைத்தார் என்று நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்திருக்கின்றார், அந்த சாதனையோடு நுழைந்திருக்கின்றார் என்று அந்த செய்திகளூடாக நாங்கள் கடந்த வாரம் பார்த்திருந்தோம். இனி இந்த கேசாமாருக்கு இது ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையாக அமைந்த விடயங்களை கூட சமீப காலத்தில் இந்த செய்தியாளர்கள் அதை தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வந்திருக்கிறார். இனி நாடாளுமன்ற உறுப்பினர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா 95க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுகாதார செயலாளராக இருந்த வெஸ் ஸ்பீக்கிங் அவர்களும் கூட, இனி பாதுகாப்பு செயலாளராக இருந்த அமைச்சர் ஜான் ஹீலி என்று நம்புகிறேன், அவரும் கூட ராஜினாமா செய்து ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வடிவம், இந்த பேட்டர்னை கடந்த ஆட்சி, அதாவது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இந்த ஆட்சியில் இருந்த பொழுது இதே விதமான நடத்தைகள் தான் இருந்து கொண்டு வந்தது. பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. மக்களிடையே கடும் செல்வாக்கு சரிந்து வந்திருக்கிறது லேபர் பார்ட்டிக்கு இந்த தேர்தலுக்கு பின்னர். அதுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இந்த பொருளாதார நெருக்கடி. இவை எல்லாவற்றையுமே பார்க்கும் பொழுது இந்த கட்சியில் தான் தொடர்ந்தும் தலைவராக இருக்க முடியாது, பிரதமராக இருக்க முடியாது என்று கீர் ஸ்டார்மர் அவர்கள் பதவியிலே இருக்கின்றார். நிச்சயமாக இதுக்கு இன்னும் வேறு காரணங்கள் இருக்கின்றது. அந்த விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களிடம் கேட்போம். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இந்த நகர்வுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது? சமீப காலத்தில் அரசியலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமை, இது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும்? இந்த கீர் ஸ்டார்மருடைய பதவி விலகலுக்கு நீங்கள் என்ன காரணம் என்று? இன்று அதிகாலை உலகமே பிரித்தானியின் பக்கம் திரும்பி இருக்கின்றது. இரண்டாவது, பிரித்தானியுடைய பிரதமர் 27 ஆண்டுகளுக்கு பிறகு மிக பிரமாண்டமான வெற்றியை 2024 தேர்தலில் பெற்றவர். 411 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மொத்த வாக்குகளையும் 33% வாக்குகளையும் பெற்று பதவிக்கு வந்த பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இதன் மூலமாக அதே நேரத்திலே 23ஆம் நாளை, அதாவது இன்று 22ஆம் தேதி அவர் ராஜினாமா செய்திருக்கின்றார். நாளை 23ஆம் தேதி பிரித்தானியா பிரெக்சிட் வாக்கெடுப்பு நடத்தி அதன் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகி 10வது ஆண்டு வருகின்றது. இந்த 10வது ஆண்டுக்குள் தெரேசா மே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து 7 ஆண்டுகள் இந்த வருடத்துடன் பூர்த்தியாகும். 2019ஆம் ஆண்டிலே அவர் ராஜினாமா செய்தார். அதற்கிடையில் 7 ஆண்டுகளில் 5 பிரதமர்கள் மாறிய ஒரு நாடாகவும், அத்துடன் இப்பொழுது புதிதாக பதவிக்கு வர இருக்கின்ற ஆண்டி ஹாமையும் சேர்த்தால் தொகை கூடும் 6 பிரதமர்களை 7 ஆண்டுக்குள் கண்ட நாடாக பிரித்தானியா வருகிறது. இது பிரித்தானியா தன்னுடைய பிரதமர் தன்மையை இழக்கின்றதா என்ற ஒரு ஆய்வு கூட 300 ஆண்டு கால பிரித்தானிய வரலாற்றை ஆய்வு செய்தவர்கள் எழுதியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான ஒரு சூழலில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்ற கேள்வி வருகின்றது. பிரதம மந்திரி மாத்திரமே இல்லை, நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் 2016க்கும் 2026க்கும் இடையில் 8 சான்சலர்ஸ் மாறி இருக்கின்றார்கள், 9 வெளிநாட்டு அமைச்சர்கள் மாறி இருக்கின்றார்கள், 9 பென்ஷன் அமைச்சர்களாக இருந்தவர்கள் மாறி இருக்கின்றார்கள். இது ஒரு நாடு கூட்டாண்மை பங்காண்மைகளிலிருந்து வெளியேறும் பொழுது அந்த நாட்டால் செயற்பட முடியாத ஒரு நிலையை வெளிப்படுத்துகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளிப்பட்ட பிறகுதான் இப்படியான நிலை வருகின்றது. இந்த மாற்றம் என்று சொல்லப்படுவது அடிப்படையில் இந்த கூட்டாண்மை பங்காண்மைகள் கூடாக ஒரு மக்களுடைய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும். இது எங்களை போன்ற அரசற்ற தேசியமாக இருக்கின்ற எங்களை போன்ற உலக தொன்மையான குடிகளுக்கும் எங்களுக்கிடையே இருக்கக்கூடிய தாயகத்திலும் சரி, புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலும் சரி, தமிழகத்திலும் சரி இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமான இணைப்பு கூடாக நாங்கள் செயற்படாவிட்டால் இத்தகைய ஒரு தடுமாற்றம் தலைமைத்துவ
விடயத்துக்கு வரும் என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையில் தான் இதனை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இந்த விடயத்தில் பல டேமர் லேபர் கட்சியிலே தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்கின்ற நேரத்திலேயே லேபர் கட்சி கிட்டத்தட்ட வங்குரோத்த நிலைக்கே சென்றிருந்தது. பொருளாதாரத்தில் மிக மோசமான நிலை அடைந்திருந்தது. அவர் அந்த கஷ்டமான ஒரு சூழலில் தான் பதவியேற்றார். நாடும் கடந்த 10 ஆண்டுகளையும் எடுத்தால் மிக மோசமான பொருளாதார நிலையை சந்திக்கும். உலகம் பொருளாதாரத்தில் அதிகம் வல்லாண்மைகளும் மேலாண்மைகளும் ஒவ்வொரு நாட்டினுடைய மூல வளத்தையும் மனித வளத்தையும் கூடவே மூலதனத்தையும் தங்களுக்கு சுரண்டுகின்ற முறையில் உலக புதிய அரசியல் முறை கூட மாறிக்கொண்டிருக்கிற சூழலில் மிக கஷ்டமான காலத்தில் கீர் ஸ்டாமர் பணியாற்றினார் என்பதும் அவரை என்று அதுக்காக பலரும் பாராட்டுகின்றார். இப்படியான காலத்தில் பணியாற்றுவது கஷ்டம். ஆனால் தனஞானி அவர் கூறியது போல இந்த பீட்டர் மெண்டல்சனுடைய விடயத்தில் அவர் ஸ்குட்னி வெட்டிங் சொல்வார்கள். அதாவது ஆய்வு சோதனை நடத்தாமல் அவர் தன்னுடைய நட்பின் அடிப்படையில் பதவியை வழங்கியதும், அதே மாதிரியாக பல அரசியல் மதிப்பீடுகளை அவர் தவறான முறையில் மேற்கொண்டதும், அதில் ஒரு ஒன்றாக இந்த விண்டர் ஃபியூல், அதாவது மாரிகால எரிபொருள் உதவி தொகையை அவர் கைவிட்டதும், இப்படியான செயற்பாடுகள் மக்களிடையிலிருந்து அவர் ஒரு பலவீனமான, அதே நேரத்தில் ஒரு செயலற்ற, அதே நேரத்தில் தொடர்பாடலில் குறைபாடுள்ள ஒரு பிரதமர் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திவிட்டார். அந்த எண்ணத்தினுடைய தாக்கம் இந்த விஷயங்கள் தான் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை எதற்காக சொல்றோம் என்றால், இப்படியான ஒரு நிலையை நாங்கள் எங்களுக்குள் ஒற்றுமையினங்களை ஏற்படுத்தி நாங்கள் எந்த நிலையில் ஏற்படுத்தினாலும், அது குடும்ப நிலையாக இருந்தாலும் சரி, கட்சி நிலையாக இருந்தாலும் சரி, நாட்டு நிலையாக இருந்தாலும் இந்த நிலை வரும். மிகப்பெரிய பலத்தோடு வந்த ஒரு பிரதமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வது என்பது வரலாற்றிலேயே ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அவர் செய்த விடயங்களை நாங்கள் சுருக்கமாக பார்ப்பதாக இருந்தால், ஒன்று விருப்பத்துக்குரிய விடயத்தில் ஒன்றுபட்டு செயற்படுதல் என்கின்ற ஒரு அரசியல் தத்துவத்தை இந்த உக்ரைன் விடயத்தில் உக்ரைனுக்கு சாதகமாக ஐரோப்பிய ஒன்றியம் செயற்படுகின்ற பொழுது, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே இருக்கின்ற பிரித்தானியாவும் அதனுடன் இணைந்து செயற்படுவதற்கான முறையில் அது ஒரு புதிய ஒரு அரசியல் தத்துவத்தை கொண்டு வந்தார். அதாவது எங்களுக்குள் வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருந்தாலும் ஒரு விருப்பின் பேரில் நாங்கள் இணைந்து செயல்பட்டு அந்த விருப்பை நிறைவு செய்யலாம். அந்த அடிப்படையில் தான் உக்ரைனுக்கான பிரித்தானிய உதவிகள் வந்தது. இப்பொழுது கூட அவர் இந்த வருஷ முடிவுக்குள் 999 பவுண்ட்ஸ் பெறுமதியான 180,000 ட்ரோன்ஸை உக்ரைனுக்கு தருவதாக வாக்குறுதியற்ற நிலை இருக்கின்றது. அது ஒரு விடயம். இன்னொரு விடயத்தை எடுத்தவன் சொன்னால், இங்கு சிறுவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அதில் அவர் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கின்றார். இந்த கடந்த மார்ச் மாதத்தில் அவர் அறிமுகம் செய்த சிறுவர்களுக்கான பல சட்ட மாற்றங்கள், அது விளக்கமாக என்று பேச முடியாது, இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அந்த மாற்றங்களுக்கு கூடாக சிறுவர்களுக்கான பாதுகாப்பும் சிறுவர்களுக்கான நிதி உதவியும் அதிகரித்திருக்கின்றது என்பது வெளிப்படையான உண்மை. அதே மாதிரியாக கடந்த டிசம்பர் மாதத்தில் அவர் இங்கிருக்கின்ற வேலையாட்களின் வேலை செய்பவர்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்தார். அதன்படியாக இங்கு 0 கான்ட்ராக்டில் வேலை செய்பவர்கள் மற்றும் முறையற்ற முறையில் வேலை நீக்கம் பெறுபவர்கள், அடுத்தது ஆக குறைஞ்சபட்ச ஒருமணித்தியால ஊதியமாக 12 பவுண்ட்ஸ் 21 பென்சில் இருந்ததை 12 பவுண்ட்ஸ் 71 பவுண்ட்ஸுக்கு உயர்த்தியதன் மூலமாக ஒருவருக்கு வருடத்தில் 900 பவுண்ட்ஸ் கூடுதலான வருமானம் கிடைக்க செய்தார். இப்படியாக தொழிலாளர்கள் உரிமையை பாதுகாத்தார். ஆனால் இப்படியெல்லாம் செய்தாலும் கூட அது மாத்திரம் இந்த வாடகைக்கு வீடு கொடுக்கிற பிரச்சனையிலும் கூட பிரித்தானியாவுடைய 5 பங்கு வீடுகள் வாடகைக்கு கொடுக்கப்படுற ஒரு நிலைமை இருக்கின்ற ஒரு சூழலில் சட்ட காரணம் இல்லாமல் குடியிருப்பவர்கள் வெளியேற்ற முடியாது என்கின்ற சட்டமூலங்கள் எல்லாம் கொண்டு வந்தார். விதமாக பல மக்கள் சார்ந்த நலன்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் அவருடைய மிகப்பெரிய சிக்கலாக வந்தது ஜோன் ஹெலி. இப்பொழுது அவருடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு துறைக்கு போதிய அளவு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று சொல்லி விலகிய விடயம். அதே மாதிரி பீட்டர் மெண்டல்சன் உடைய விடயம் அவருடைய தனிப்பட்ட ஆளுமைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக வந்தது. இப்பொழுது எல்லா நாடுகளுமே தங்களுடைய பாதுகாப்புக்கு அதிக நிதியை ஒதுக்கி கொண்டிருக்கிற ஒரு நேரம். அது இது இன்னொரு பக்கத்தில் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் உலகம் முழுக்க பாதுகாப்புக்கு அதிக நிதியை ஒதுக்க வேண்டும் என்று தங்களுடைய மேற்குலக நாடுகளை அவர் வற்புறுத்தி கொண்டிருக்கிற நிலையில் ட்ரம்ப் இந்த ஈரானுடைய யுத்தத்தில் பிரித்தானியாவை தளமாக பயன்படுத்த
பயன்படுத்த முயன்றதை தடுத்து பிரித்தானியாவை அந்த யுத்தத்தில் கொண்டு செல்லாமல் பாதுகாத்த பெருமை அமெரிக்க இருக்கிறது. உங்களுக்கு தெரியும். 7 மாசம் என்னவென்றால் இந்த கீர் ஸ்டாமரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு கொள்ளி வைத்தது 2 முக்கிய விடயங்கள். ஒன்று நீங்கள் இப்போ ஏற்கனவே கூறிவிட்டீர்கள், அதாவது பீட்டர் மேண்டல்சன் அவர்கள் அந்த காலத்தில் பதவியில் டோனி பிளேயருடைய காலத்தில் இருக்கும் பொழுது மிகவும் சிறப்பாக செயல்பட்ட ஒருவர். அந்த அடிப்படையில் தான் கீர் ஸ்டாமர் அவர்களை பீட்டர் மேண்டல்சனை பதவியில் இருத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் எங்கே தவறு விட்டார் என்றால், இந்த பாதுகாப்பு சோதனை அவர்கள் செய்வார்கள், அதாவது செக்யூரிட்டி செக் என்று சொல்வார்கள். அது செய்யும் பொழுது அவருடைய உண்மையான நிலைமைகள் வெளிவந்திருக்கின்றன. அதை புறக்கணித்து கீர் ஸ்டாமர் அவர்கள் அவரை பதவியில் அமர்த்தியதனால் ஒரு பெரிய ஒரு விளைவைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறார். அதில் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இருக்கின்றார். அவரோடு இவர் நெருக்கமாக இருந்த விடயங்களையும் நிறைய ஊழல்கள் நடந்திருக்கின்ற விடயம், இனி அரசினுடைய பாதுகாப்பான விடயங்களையும் கூட அங்கே பயந்திருக்கின்ற விடயங்கள் எல்லாம் தெரிய வந்ததும் கீர் ஸ்டாமர் அவர்களுக்கு கொள்ளி வைப்பதற்கான முதலாவது பொறி. 2வது பொறி என்னவென்றால், சமீபத்தில் நடந்து முடிந்த, நீங்களே பார்த்திருப்பீர்கள் மாஸ்டர், இந்த தேர்தல் இருக்கிறது இல்லையா, இது உள்ளூராட்சி தேர்தலில் 2600 பகுதிகளை லேபர் கட்சி வைத்திருந்தது, கிட்டத்தட்ட 1500 இழந்து விட்டார், ஒரு வாரத்தில் இழந்து விட்டார். இதற்கு உங்களுக்கு தெரியும், நாஜல் ஃபராஜினுடைய ரிஃபார்ம் கட்சி இருக்கின்றது. அவர்கள் வலுவாக ஒரு இனவாதத்தை தூண்டும் வகையில் கன்சர்வேட்டிவ் கட்சி மீதும் லேபர் பார்ட்டி மீதும் மிகவும் ஒரு ஆத்திரமூட்டும் வகையில் அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் இருந்து கொண்டு வந்தே இருக்கிறது. இதற்கிடையில் ஆண்டி பர்னம் அவர்கள் வந்து விட்டார். இந்த லேபர் கட்சியில் இருப்பவர்கள் புரிந்து கொண்டார்கள், அதாவது தங்களுடைய கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு அடி கொண்டு வரப்போன்றதுக்காக வெஸ்ட் ஸ்ட்ரீக்கிங் என்ற செயலாளராக, இந்த சுகாதார செயலாளர் அவர் பதவி விலகினார். ஜான் ஹீலியை பற்றி நீங்கள் கூறுகிறீர்கள், அவர் பதவி விலகிய விடத்தை நீங்கள் கூறும் பொழுது, ஆண்டி பர்னம் இதற்கு முதல் ஒரு தடவை இடைக்கால தேர்தலை உருவாக்கினார்கள். ஆனால் கீர் ஸ்டாமர் அவர்கள் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. அதுவும் ஒரு பெரிய ஒரு அடியாக கீர் ஸ்டாமருக்கு இருந்தது என்றதையும் கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்ப ஆண்டி பர்னம் அவர்கள் இவ்வளவு ஒரு பாரிய வெற்றியை பெற்றதும் உடனடியாகவே பதவி விலக வேண்டிய ஒரு நிலைமையை முதலில் கீர் ஸ்டாமர் அவர்கள் கூறினார், நான் பதவி விலக போவதில்லை, அது ஒரு நேரம் வரும் பொழுது பார்ப்பேன். ஆனால் 24-48 மணி நேரத்துக்கு பதவி விலகிவிட்டார். அதுக்கு காரணம் ஆண்டி பர்னம் என்று கூறு. மாஸ்டர், உங்களிடம் ஒரு கேள்வி என்னவென்றால், இப்ப உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் நடந்த பிரெக்சிட் வாக்கெடுப்பு நடந்தது. அப்பொழுது மக்கள் அது கிட்டத்தட்ட 50-50 இருந்தாலும் ஒரு கொஞ்ச வாக்கினால் வெளியில் வர வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விடயம். ஆனால் இந்த நாட்டில், பிரித்தானியாவில் இந்த நாட்டில் ஒரு கொள்கை இருக்கிறது, மக்களுடைய ஆணையை நீங்கள் மதித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கொள்கை இருக்கின்றது. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றது, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை தடுத்திருக்கின்றது, பின்னோக்கி போகின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளி இருக்கின்றது என்பதை பலர் கூறியதை நான் பார்த்திருக்கிறேன். நாங்களே அதை எங்களோட அவதானிக்கக்கூடியாரு. என்னுடைய கேள்வி என்னவென்றால், கீர் ஸ்டாமர் அவர்களுடைய சில கொள்கைகளை நீங்கள் அவருடைய பாலிசியை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், மீண்டும் பிரெக்சிட், அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து ஒரு சிங்கிள் மார்க்கெட்டில் இணைவது அது சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துமா? இது கூட இவருக்கு என்ன வாத்திருக்கின்றதா இந்த இவருடைய இந்த பதவி விலகல்? அது நல்ல முக்கியமான விடயத்தை தொடர்கள். அதாவது மாற்றம் என்பது எப்பொழுதுமே வெறும் மாற்றமாக அமையக்கூடாது. அது ஒரு பாடத்தை தர வேண்டும். அந்த பாடத்து கூட தான் வளர்ச்சி ஏற்படும். இப்ப பிரெக்சிட்டுகளால வெளியே வந்தது பிரித்தானிய தேசியவாதம் உச்சகட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட காரணத்தினால் வெளியே வந்தார். ஆனால் அது மாற்றம். அந்த மாற்றத்தினுடைய கடந்த 10 ஆண்டு கால பாடத்தையும் எடுத்து நோக்கின்ற பொழுது, பிரித்தானியாவினுடைய வளர்ச்சியடைந்த நாடு என்ற நிலையிலிருந்து அது இப்பொழுது மிடில் பவர், அதாவது மத்திய சக்தி என்ற அளவுக்கு பிரித்தானியா, கனடா, ஜப்பானை போன்ற மத்திய சக்தி என்ற அளவுக்கு மாறுபடுகின்ற நிலையை ஏற்படுத்தி, இப்படியான ஒரு சூழலில் எப்பொழுதுமே நாங்கள் மாற்றங்களிலிருந்து பாடங்களை படிக்க வேண்டுமே தவிர மாற்றங்களை பற்றி பேசிக்கொண்டு அதற்கான காரணம் என்ன, அது யாரில் தவறு யாரில் சரி என்று சொல்லி இந்த விதண்டாவாதங்களை செய்கின்ற தன்மை பொதுவாக தெற்காசிய அரசியலே இருக்கின்றது. ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. இவர்கள் அதில் அந்த மாற்றத்தை உணர்ந்த காரணத்தினால் எதிர்வரும் ஜூன் 24ஆம் தேதி நடக்க இருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உச்சி மகாநாட்டில் ஸ்டீமர் அவர்கள் திரும்பவும் விதமாக இந்த கஸ்டம்ஸ், குறிப்பாக சிங்கிள் மார்க்கெட்டுகளும், அதாவது ஒரு சந்தை முறைமைகளும் அதே நேரத்தில் சுங்க சுதந்திர தன்மைகளும் அப்படி எவ்விதமாக பிரித்தானியா கொண்டு செல்வது என்கின்ற விடயத்தை முன்னெடுக்க இருக்கின்றார் இந்த 24ஆம் தேதி. அந்த நேரத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதனை தான் செய்வார் என்று எல்லோருக்கும் தெரியும். அது உண்டு. அதே போல ஜூலை மாதம் முதல் வாரத்தில் நடக்க இருக்கின்ற நேட்டோ பாதுகாப்பு அமைப்பினுடைய அந்த கூட்டத்திலும் கூட
பிரித்தானியாவுடைய பாதுகாப்பை முன்னெடுக்கக்கூடிய விதத்திலே இந்த ஐரோப்பிய ஒன்றிய பாதுகாப்புடன் இணைந்ததாக பிரித்தானிய பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்ற தன்மை வெளிப்படுத்துகிறார். இது ஒரு மாற்றங்களுக்கூடாக பெறுகின்ற பாடம். அந்த பாடத்தை பெறுகின்றவர்கள் நாட்டு மக்களும் நாடுந்தான் முன்னேற்றமே தவிர நாங்கள் பிரெக்சிட்டோடு வெளியால வந்தோம் மறுபடியும் அதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய தெற்காசிய அரசியலில் குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாமே ஒரு மாற்றங்களில் இருந்து பாடங்களை படித்து அதன் வழியாக புதிய பலத்தை பெற்று செல்வதற்கு பதிலாக என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த மாற்றங்களுக்கு யார் சரி யார் பிழை, அண்டைக்கு அப்படி நடந்தது இன்றைக்கு இப்படி நடந்தது என்று இரண்டாவாதங்களுக்கு போய்கொண்டிருக்கிறார். அத்தகைய தன்மை பிரித்தானிய அரசியல் இல்லை. அதனால் அவர்கள் பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தை தாங்கள் சூப்பர் பவர் என்ற நிலையில இருந்து மிடில் பவர் என்ற நிலைக்கு மாறிய தன்மையை இங்கு ஆக்ஸ்போர்டில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் 5 பிரித்தானிய பிரதமர்களுக்கு தனிப்பட்ட செயலாளராக இருந்தவர். அவர்தான் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், நாங்கள் மில் பவருக்கு வந்துவிட்டோம், நாங்கள் கனடா ஜப்பான் போன்ற நாடுகளுடன் சேர்ந்து நாங்கள் திரும்பவும் எங்களுடைய வல்லரசு தன்மையை நோக்கி முன்னேற வேண்டும். அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அவர்கள் போன்றார். அவர்கள் அதாவது அரசியல் என்பது லிவிங் தன்மை கொண்டது, வாழ்கின்ற தன்மை கொண்டது. வாழ்கின்ற தன்மையில் மக்களும் நாடும் எந்த விதமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். இப்பொழுது கூட இது ஸ்டேமருடைய இந்த ராஜினாமா என்பது ஒரு பரிணாம வளர்ச்சியை தவிர இது லேபருக்கான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், கன்சர்வேட்டிவ்கான ஒரு அடுத்த ஒரு சிந்தனை தளத்தை உருவாக்கலாம். லிபரல் இதுக்கு விதமாக தாங்கள் செயற்பட வேணும், கிரீன் பார்ட்டி எப்படி செயற்படுவதை தவிர இதை வைத்து அதே நேரத்தில் ஸ்டாமர் செய்த பணியையும் யாருமே குறைத்து மதி விடவில்லை. இன்றைய காலம்புற ஆண்டி பர்ன்ஹாம் கூட அவர் ஒரு கஷ்டமான காலத்தில் பிரித்தானியாவினுடைய நிலையை உறுதிப்படுத்தி இருக்கிறன்னு சொன்னார்கள். நாங்கள் இப்படி பேச மாட்டோம், இதிலிருந்து அதை படித்துக் கொள்வோம். தேவையில்லாமல் எங்களுக்கு விதண்டாவாதங்கள் செய்வதையும் கடந்த காலத்தில் நடந்ததை கிளறி கொண்டிருப்பதையும் விட்டுவிட்டு கடந்த காலத்தை ஒரு பாடமாக கொண்டு நிகழ்காலத்தை கட்டியிருக்க ஒன்றுதான் இன்றைக்கு பிரித்தானியாவினுடைய நேர்மறையாக செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் இங்கே அதான் பிரச்சனைகள் அப்படித்தான் ஆகும். அப்பொழுது நேர்மையாக செயல்படுவதுதான் முக்கியம் என்பதை நீங்கள் இங்கே வலியுறுத்தி கொண்டு வருவீர்கள். தொடர்ந்து ஒரு சுருக்கமாக ஒரு கேள்வி என்னவென்றால், கீர்சாமருடைய பதவி ராஜினாமா செய்தது புவிசார் அரசியலும் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடனான முரண்பாட்டுக்கும் இது ஏதாவது பங்களித்திருக்கின்றது நம்புகிறீர்களா? இல்லை, அதாவது இது பிரித்தானியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியையும் பிரித்தானியாவுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான புதிய ஒரு வாயில திறப்பதற்கான முயற்சி. அவரும் இதில் ஈடுபட்டு பங்காற்றுவார். அவர் அது அதே நேரத்தில் ஒரு விஷயம் என்னென்றால் ஜெர்மி கோப்பன் வெளியேற்றப்படுவதற்கு ஸ்டேமர் காரணமாக இருந்தார். அவர் எவ்விதமாக அந்த காரணங்களை அவர் செயற்படுத்தினாலும் அதே காரணங்களும் இவர் வெளியேற்றப்படுகிறார். இதுதான் அரசியலில் இருக்கின்ற முதல் முக்கியமான விடயம். அதன் அவர் ஒரு விடயத்தை கூறினார் கடைசியாக. அதை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு கூட கண்ணீர் வந்தது. அவர் சொன்னார், இனிமேல் தன்னுடைய மனைவிக்கு தனக்கு மலை போல உறுதியாக இருந்த தன்னுடைய மனைவிக்கு பக்கத்துணையாக இருப்பதும் தன்னுடைய அருமை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அருகில் இருந்து அவர்களை வளர்த்தெடுப்பதுதான் தான் தன்னுடைய கடமை என்று. இதுதான் கால்மார்க்ஸ் கூறிய ஒரு விடயம். என்னென்ற பின்னழுத்துவ தன்மை என்னென்றால் ஒருவரை தனிமைப்படுத்துகின்ற பொழுது அவர் பொதுமக்களுக்கு ஆற்றிய சேவையிலிருந்து விலகி தன்னளவில் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் என்று கால்மார்க்ஸ் சொன்னதை இன்று மதிப்புக்குரிய பிரித்தானிய பிரதமர் ஸ்டேமர் அவர்கள் விடைபெறும் பொழுது கூறியதை பார்க்கின்ற பொழுதும் அதே நேரத்தில் அவருடைய மனைவி கடைசியாக அவரை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கையோடு கூட்டி செல்கின்ற இந்த தன்மையை பார்க்கின்ற பொழுதும் எவ்வளவு தூரத்துக்கு எந்த விஷயத்தையும் நாங்கள் ஆதரிப்பதன் மூலம் அரவணைப்பதன் மூலம் புதிய தன்மைக்கு போவதன் மூலம் வாழ வேண்டும் என்பது உதாரணமாக இருக்கின்றது என்பதை கூறி நிச்சயமாக நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர போன்றோம். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் பீட்டர் மெண்டல்சன் அவர்களுடைய விவகாரம், எப்ஸ்டீனுடைய அந்த பிரச்சனையை ஒரு நாணயமாக முறையான வகையில் அவர் கையாளது ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனை தொடர்ந்து உடனடியாகவே உள்ளூராட்சி தேர்தல் வந்தது. அதில் பாரிய தோல்வியை கண்டது அவருடைய அரசியல் பலவீனத்தை அது நிரூபித்து காட்டிருக்கின்ற என்றது கூட பலர் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். இறுதியாக அந்த ஃபைனல் நேல் ஆன் தி காஃபின் என்று சொல்லுவார்கள். ஆண்டி பர்ன்ஹாம் அவர்களுடைய இந்த இடைத்தேர்தலில் அவர் பெற்ற பாரிய அபார வெற்றி தான் அதற்கு ஒரு காரணம். அது இதிலிருந்து அவர் பதவி விலகவே வேண்டும் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தியது. ஆக மொத்தத்தில் இந்த 3 விடயங்கள் முக்கியமான விடயங்கள். இனி இந்த பொருளாதார வளர்ச்சி இல்லாவிட்டாலும் பொருளாதார விலை அதிகரித்துக் கொண்டு வந்திருப்பதால் இவருக்கு வேறு வழி இல்லை என்பதைத்தான் இதை உறுதியாக கூறலாம் என்று கூறிக்கொண்டு ஸ்டாமா அவர்கள் ராஜினாமா செய்வதை தவிர வேறு வழி இல்லாமல் போனதன் காரணமாக அவர் பதவி விலகிவிட்டார் என்று கூறிக்கொண்டு மாற்றத்துக்கு வழிவிடுவதன் மூலம்தான் இந்த பரிணாம வளர்ச்சி கூடத்தான் எந்த நாடும் எந்த இனமும்
தன்னுடைய எதிர்காலத்தை கட்டமைக்கலாம் என்பதையும், இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் அப்படியே அதிகாரத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டிருப்பது தங்களுடைய மண்ணுக்கும் மக்களுக்குமான பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அற்புதம் அற்புதம் அற்புதம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி குறிக்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம்.